மணி பார்த்தீங்கன்னா 12 மணி. எந்த லைட்டுமே போடல வீட்டில். எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 9. இங்கே ஒரு பெட்ரூம் ஒன்று போட்டிருக்காங்க. 2 பெட்ரூம் இந்த வீட்டில். இது வந்து 10.4க்கு 11. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து இது எல்லாமே நம்ம ஸ்கோப்பில் வந்துடும். இப்போ மொட்டை மாடிக்கு வந்தாச்சுங்க. மொட்டை மாடியில் வந்து கூலிங் டைல் போட்டிருக்கேன். ஒயிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் இப்போ எவ்வளோ வெயில் அடிக்குது, 12 மணி. வெறும் காலோட நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ நேரம் வேண்டாலும் நிற்கலாம். உங்களோட சைஸ் வந்து 8க்கு 7.25. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா 8க்கு வந்து 7.5 சைஸ் வரும். நானும் சரி வாஸ்துப்படி நம்ம வீடை வந்து ப்ரோக்ராம் பண்ணவே மாட்டோம். கேட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கேட்டு HPL சீட்டில் நம்ம போட்டிருக்கோம். நானும் ஸ்பாக் இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 48வது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி வீடு குடியேறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். நம்முடைய சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். என்னுடைய மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் தான். 9 வருஷம் முடிஞ்சு இது 10வது வருஷத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். இதில் நிறைய பில்டிங்ஸ் நம்ம கட்டியாச்சு. ஸோ இந்த பில்டிங் வந்து நம்முடைய 48வது பில்டிங். இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 635 ஸ்கொயர் ஃபீட் தான். 1.5 சென்ட்டுக்கும் கொஞ்சம் கம்மியான ஒரு இடம். இதில் எப்படி இந்த வீடு கட்டியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கேட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கேட்டு HPL சீட்டில் நம்ம போட்டிருக்கோம். மேலே லேசர் கட்டிங் அது பண்ணியிருக்கோம். அப்படியே உள்ளே போயிடலாம். நான் உள்ளே வந்து நைட் வியூ எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம அதில் பார்த்துட்டு அதுக்கடுத்து பகல் வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து நைட் வியூவில் போயிடலாம். அதுக்கடுத்து நான் பகல் வியூவும் காட்டுறேன். ஏன்னா 3 சம்பு நம்ம போட்டிருக்கோம். கீழே ஒரு வீட்டுக்கு 1500, மேலே வீட்டுக்கு 1500. இது பார்த்திங்கன்னா 2000 லிட்டர் பார்த்திங்கன்னா மழை தண்ணி சேவ் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கோம். இது மெயின் டோர் இப்போ வந்தால் கம்ப்ளீட்டாக டீ குட்டு. 1/2 இன்ச் விண்டோ. இது அப்படியே வந்து டூப்ளெக்ஸ். மேலே ஒரு வீடு இருக்குது. கீழே உள்ள மாதிரியே மேலே இருக்குது. நம்ம அதையும் காட்டுறேன். இப்போ நம்ம உள்ளே போகலாம். இது வந்து ஹாலுங்க. இது வந்து டபுள் பெட்ரூம் உள்ள வீடு. இது நான் உங்களுக்கு ஹால் வந்து காட்டுறேன். இது ஹால்லேருந்து ஒரு சின்ன ஓடிஎஸ். இங்கே ஒரு கேட் ஒன்று வரும், சின்ன கேட் ஒன்று. இது மேலே வந்து வெண்டிலேஷனுக்கு வேண்டி நம்ம ஓப்பன் விட்ருக்கோம். பைப் இல்லாமல் இதில் தான் வருது. இது கீழே கிணறு ஒன்று இருக்கும். 2 மோட்டர் வச்சுருக்கோம் நம்ம. கீழ் வீட்டுக்கு ஒன்று, மே வீட்டுக்கு ஒன்று, ஒரே கிணறுல. இது வந்து ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 9க்கு 16. அதான் அளவு. விண்டோலாம் UPVC விண்டோ கொடுத்தாச்சு. ஸ்லைடிங் விண்டோ. இது வந்து ஹாஃப் வந்து ஃபிக்ஸ்டு. இது இந்த இடம் வந்து ஃபிக்ஸ்டு. இது வந்து ஸ்லைடிங் கொடுத்துருக்குறேன். க்ரில் வந்து இனிமேல் தான் வரும். க்ரில்லியாக இருக்கும்போதே வீடியோ எடுத்துடலாம். குடியேறிட்டாங்கன்னு சொன்னால் வீடியோ எடுக்கிறது சிரமனால ஆல்மோஸ்ட் எல்லாமே 99% வேலை முடிஞ்சிருச்சு. க்ரில் மட்டும்தான் வர வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன கேட் வர வேண்டியது இருக்குது. ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 16க்கு 9. இங்கே ஒரு பெட்ரூம் ஒன்று போட்டிருக்காங்க. 2 பெட்ரூம் இந்த வீட்டில். இது வந்து 10.4க்கு 11. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10.4க்கு 11. இதுலேயுமே எல்லாமே UPVC விண்டோ தான். இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டோட இங்கே ரூம் ஒன்று வந்துருங்க. வால் மிக்சரு, கார்னர் வாஷ் பேஷன், வெஸ்டர்ன் கிளாசெட்டு, இது எல்லாமே நம்ம ஸ்கோப்பில் வந்துடும். லோவர் வச்சாச்சு. இந்த டோர் பார்த்திங்கன்னா பாத்ரூம் டோர் பார்த்திங்கன்னா WPC டோர் தான் நம்ம ஸ்கோப்லேயே போடுவோம். மேக்ஸிமம் வந்து WPC டோர் போடுவோம். அதே மாதிரி பெட்ரூம் டோர் பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணாங்க. இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி மைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரெடிமேட் ப்ளஸ் டோர் போடுவோம், சில்வர் பீடிங். இது வந்து நியூ ட்ரெண்டு. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இந்த டோரு. அதனால் வீட்டுக்கு வரவங்களுக்கு இந்த டோர் பிடிச்சிருந்ததுனால இது வந்து அவங்க தனியாக எக்ஸ்ட்ரா பே பண்ணாங்க. அந்த எக்ஸ்ட்ரா உள்ள சார்ஜ் மட்டும் பே பண்ணாங்க. இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி மைக்கா டோர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டோருக்கு. இது வந்து அடுத்த பெட்ரூம். இது பார்த்திங்கன்னா 8க்கு 7.25 சைஸுங்க. இது ஒரு சின்ன பெட்ரூம் தான். ஏன்னா மொத்தமே 635 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறனால சிங்கிள் பெட்ரூம் இல்லாமல் டபுள் பெட்ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் காட் போட்டு இதில் படுத்துக்கலாம். இதுக்குமே நம்ம வந்து அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 5.25க்கு 3.5 அடி இதோட சைஸ். இதில் வால் மிக்சர் இது எல்லாமே கொடுத்து ஹீட்டர் பாயிண்ட், எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாமே கொடுத்தாச்சு. இந்த டோருமே WPC டோர் தான், பாத்ரூம் டோர். இது வந்து சின்ன ரூம்னால நம்ம அந்த பாத்ரூமை லோர் கொடுத்து லாஃப்ட் கொடுக்காம அதுக்கு மேலே ஸ்டோரேஜுக்கு நம்ம இடம் கொடுத்தாச்சு. இங்கே ஒரு சின்ன விண்டோ இருக்குது. OTS பக்கம் பார்க்குற மாதிரி இந்த ரூமுக்குமே ஒரு விண்டோ, வெண்டிலேஷனுக்கு. இந்த ரூமுக்குமே ஒரு சின்ன விண்டோ இருக்குது. இதில் சின்னதாக ஒரு கப்போர்ட்டுமே நம்ம கட்டி கொடுத்துருக்குறோங்க. கடப்பாக்கல்ல
ஒரு சிங்கிள் பெட்ரூம் போட்டு படுக்கலாம், காட் போட்டு படுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சைஸில் போட்டிருக்கு. இந்த கார்னரில் கோஸ் இருக்கிறனால இந்த ரூமோட சைஸ் வந்து 8க்கு 7.25. இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா 8க்கு வந்து 7.5 சைஸ் வரும். இந்த கிச்சன்லேருந்து நம்ம வெளியில் போகிறதுக்கு எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு இதுவுமே கொடுத்துருக்கோம். கிச்சன்லேருந்து தெருவுக்குமே போயிடலாம். கிச்சன்லேருந்து இது வந்து கார்னர்னால இது அந்த தெருவுக்கு வந்துடும். இந்த தெருவுக்குமே வந்துடலாம். இது வந்து என் வீடு. நம்ம ஆல்ரெடி அந்த வீடு காட்டியிருப்போம் உங்கள்கிட்ட. இது என்னுடைய வீடு. அதே மாதிரி கிச்சன்லேயுமே நல்ல தண்ணி, மற்றது கிணறு தண்ணி ரெண்டுக்குமே தனித்தனி பைப் கொடுத்தாச்சு. அந்த ஸ்கொயர் டைப் சிங்க் கேட்டிருந்தாங்க. நம்ம ரெகுலராக ஓவல் டைப் மாதிரி உள்ள அந்த இதான் வைப்போம். இவங்களுக்கு கொஞ்சம் இது பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதுக்காண்டி இந்த சிங்க் நம்ம வச்சு கொடுத்தோம். கார்னரில் இந்த சிங்க் வந்தனால இந்த பக்கம் தண்ணி தெரிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி கிரானைட்லேயே கொஞ்சம் தடுத்து ஒரு சின்ன ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருக்கு. அதில் இது ஒரு சின்ன கிச்சன் தான். இந்த 630 ஸ்கொயர் ஃபீட்டில் அவ்வளோதான் நம்ம கட்ட முடியும். இப்போ இது தாங்க அந்த வீட்டோட. இது வந்து டிவி பாயிண்ட் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்கு. மேலே லைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். மேலே ஹாலில் வந்து 2 ஃபேன், நடுவில் ஒரு சேன்லியருக்கு வந்து கொடுத்துருக்கு. அதுக்கு வந்து சேன்லியர் இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம் இந்த டிசைன் லைட் போட்டிருக்காங்க. அது போக ஸ்பாட் லைட் 6 கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அப்படியே மாடிக்கு போகலாம். மாடியில் வந்து இது சேம் வீடு தான், எக்ஸ்ட்ரா பால்கனி அது மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கேட்லாம் இன்னும் வர வேண்டியிருக்கு. நம்ம கேட் வந்தோன்னா அதிகமாக உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து படிலாம் வந்து ஆன்டிஸ்கிட்டு டைல் வந்து நம்ம போட்டிருக்கோம். படிக்கு ஸ்டெப் டைலில் ஆன்டிஸ்கிட் ஸ்டெப் டைல் போட்டிருக்கோம் உட் ஃபினிஷிங்கில். இது வந்து மாடியில் சேம் இந்த வீடு எப்படி இருந்துச்சோ அது அப்படியே வந்துடும். மேலே எக்ஸ்ட்ரா பால்கனி மட்டும் இருக்குன்னு அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. இங்கே வந்து பெட்ரூம் டோர் வந்து கொஞ்சம் டிசைன் மாற்றிருக்கோம். சேம் மெட்டீரியல் தான், ப்ரீமியம் குவாலிட்டி மைக்கா டோர் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் சின்ன டிசைன் மட்டும் வேறு. இங்கேயும் அதே மாதிரி ரூம், மேலே ரூம், இப்படி இங்கே ஒரு பால்கனி இருக்கும். எஸ்எஸில் கிளாஸ் ஃபினிஷிங்கில் நம்ம பால்கனி ரெடி பண்ணியிருக்கோம். பால்கனிலையுமே ஸ்பாட் லைட் வச்சுருக்குது. இங்கேயும் அட்டாச் பாத்ரூம். இதில் இதுக்கு வந்து டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர். இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 6க்கு 3.5 சைஸ். இங்கே ஒரு பெட்ரூம் பார்த்தோம். அப்படியே ஆப்போசிட்டில் அதே மாதிரியே சேம் எக்ஸாக்டாக அதே மாதிரியே சின்ன பெட்ரூம் 8க்கு 7.25 சைஸில் ஒரு சின்ன பெட்ரூம். அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன பாத்ரூம். இதுலேயுமே வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கார்னர் வாஷ் பேஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. ஷவர் பேனல் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி சின்னதாக ஒரு கபோர்டு, சிங்கிள் கபோர்டு. வயசானவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன சிங்கிள் காட் போட்டு இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்கலாம், ஏன் நீங்கள் சிங்கிள் ரூமாகவே போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியோடு இருக்கும்போது வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு ப்ரைவசியாக தனியாக ஒரு ரூம் கொடுத்துட்டோம்னா அவங்க ஃப்ரீயாக இருந்துருவாங்க. அந்த பேட்டர்னில் தான் நம்ம ஐடியா பண்ணியிருக்கு. இந்த கிச்சன் விண்டோவை மட்டும் ஓப்பன் மேலே தூக்குற மாதிரி நான் போட்டிருக்கேன். இங்கே இந்த மாடியில் உள்ள கிச்சன் வந்து கொஞ்சம் லென்த் நீளமாக வரும். அந்த பேண்ட்ரி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கீழே இந்த இடத்துல நம்ம வாசல் வச்சுருந்தோம் வெளியில் போகிறதுக்கு, அடுத்த தெருவில் வெளியில் போகிறதுக்கு. இங்கே வந்து அதை நம்ம கட் பண்ணியாச்சு, வாசல் கிடையாது இங்கே. அதனால் கொஞ்சம் பேண்ட்ரிங்க வந்து கொஞ்சம் பெருசாக வரும் இந்த கிச்சனில். இந்த மாடிலையுமே அதே மாதிரியே 2 ஃபேன், 6 ஸ்பாட் லைட்டு, நடுவில் சேன்லியர் நம்ம கொடுத்துருந்தோம். அவங்க வந்து கொஞ்சம் டிசைன் லைட் போட்டிருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த சைடில் ஹால்லேருந்து ஒரு பால்கனி, 2 சைடு பால்கனி இருக்குது இந்த வீட்டில். மாடியில் ஹால்லேருந்து ஒரு பால்கனி நம்ம கொடுத்துருக்கு. இது வந்து இந்த தெருவில் வந்துடும், மற்ற அடுத்த தெருவுக்குள்ளே பால்கனி. இது நான் இதை வந்து ஃப்ரண்ட் வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். நீ அதுலேயும் பால்கனிக்கு போட்டுக்கிற டோர் பார்த்தீங்கன்னா அதுவுமே WPC டோர் தான். ஏன்னா எவ்வளோ வெயிலுக்கும் மழைக்கும் அது பாட்டில் ஒன்றுமே ஆகாது, அது பாட்டில் கிடக்கும். இந்த டோர்லேயுமே நிறைய டிசைன் வச்சு. பால்கனி டோர் பார்த்தீங்கன்னா அதுவுமே WPC. எவ்வளோ வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. இங்கே பால்கனிலேருந்து தான் ஹாலுக்கு ஒரு ஜன்னலுமே கொடுத்துருக்கு. எல்லாமே UPVC விண்டோ தான். மெயின் டோர் வந்து டீ குட்டுங்க, நம்ம ஸ்கோப்லேயே வந்துடும். மெயின் டோர் வந்து டீ குட் டோர் வந்து நம்ம ஸ்கோப்லேயே வந்துடும். நைட் வியூ பார்த்துருப்பிய, நான் வந்து உங்களுக்கு பகல்லையும் வியூ காட்டுறேன்.
இந்த படிலாம் பாருங்கள், ஆல்ரெடி நான் காட்டினேன் நைட்டில். இப்போ கீழே உள்ள வீடு மாதிரியே அப்படியே மேலே டிட்டோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ மேலே நம்ம எந்த லைட்டுமே போடல பகலில். இப்போ நம்முடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் மெயினாக நான் கவனிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன இடமா இருந்தாலும் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி இடத்த வேஸ்ட் பண்ணாமல் அதே சமயத்தில் வெண்டிலேஷன் இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும். இப்போ வந்து பகல் நேரம், இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12 மணி, எந்த லைட்டுமே போடல வீட்டில். எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். கிச்சன்லேருந்து இந்த சின்ன பெட்ரூமில் மட்டும்தான் வெளிச்சம் கம்மியாக இருக்கும், மற்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். நான் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக ரவுண்ட் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம வந்து இதில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம இந்த விஷயத்தில் நம்முடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனம் செலுத்துவோம். எப்படி சின்ன இடத்துல வீடு கட்டணும், அதே சமயத்தில் அவங்களுக்கு காற்றோட்டம் இருக்கணும், வெளிச்சம் இருக்கணுங்கிற அடிப்படையில் நிறைய வீடுகள் கட்டியிருக்கோம். இது வந்து 635 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாதிரி அமைச்சிருக்கிறோம், நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கிச்சனுமே பாருங்கள், இது பகல் நேரத்தில் இவ்வளோ வெளிச்சம் இருக்குது. லைட் போட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு நல்ல வெளிச்சம் கிடச்சிடும். எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாமே நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு செட்டப்பில் ஒரு சின்ன கிச்சன் தான், ஆனால் எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருக்கும். நான் நைட் பால்கனி காட்டினேன், நான் பகல்லையும் காட்டுறேன். கிளாஸ் இது டஃபன் கிளாஸ் போட்டு எஸ்எஸ் ஹேண்ட்ரெயில் டஃபன் கிளாஸில் பால்கனி. அது மாதிரி இந்த பெட்ரூமில் உள்ள பால்கனியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகல் நேரத்தில் எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். இது மாதிரி பால்கனியில் போட்டுக்கிற கல் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் டைல் போட்டிருக்கேன், ஒன்றுக்கு ஒன்று கூலிங் டைல். இப்போது மேலே ஓப்பன் டெரஸ் மொட்டை மாடி, நம்ம அதுலேயும் போய் பார்க்கலாம், அதில் என்னென்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போவோம். அதே மாதிரி ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிகளுமே வந்து கரெக்டாக நம்ம 7 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா படி 6 இன்ச்சு தான் வைக்கணும், அதான் ஒரு ப்ராப்பரான ஒரு அளவு. இருந்தாலும் நம்ம 7 இன்ச்சு வச்சுருக்கோம். அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி 7 இன்ச்சு வச்சுருக்கோம். 7 இன்ச்சுங்கிறது ஓரளவுக்கு காலை தூக்கி வைக்கக்கூடிய அளவு தான். சில இடங்களில் 8, 9 இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. நம்மளுடைய படி ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே அளவில் இருக்கும். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சுனா கடைசி படி வரைக்குமே 7 இன்ச்சு தான் இருக்கும். இப்போது மொட்டை மாடிக்கு வந்தாச்சுங்க. மொட்டை மாடியில் வந்து கூலிங் டைல் போட்டிருக்கேன், ஒயிட்டு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் இப்போ எவ்வளோ வெயில் அடிக்குது, 12 மணி, வெறுங்காலோட நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ நேரம் வேண்டாலும் நிற்கலாம். இதே இது வந்து நீங்கள் இந்த சோப்பு தட்டோடு போட்டிங்கன்னா நேரத்துக்கு வந்து காலை கலட்டினோன்னா கால் அப்படியே சுடுபட்டு பொத்து போயிடும். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூலிங் டைலில் கீழே வந்து ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். மேலே இந்த தட்டுவோடு போடக்கூடிய அளவுக்கு உள்ள ஹீட் வந்து இதில் வராது. போக பகல் நேரங்களில் இந்த மாதிரி துணி காயப்பட வர நேரங்களில், மொட்டை மாடி வர நேரங்களில் செருப்பு போடணுன்ற அவசியம் கிடையாது. சில நேரத்தில் சின்ன குழந்தைங்கள்லாம் ஓடி வந்துடுவாங்க, அவங்களுக்குலாம் கால் பொத்து போயிடும். அது போக இது வந்து லைஃப் தட்டுவோட விட இது வந்து அதிகமான லைஃப். தட்டுவோடுக்கு என்ன பார்த்தீங்கன்னா சுளுக்கி போடுவாங்க, சுண்ணாம்பு போடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு கணத்துக்கு வந்து செங்கல் உடச்சி போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அது கீழே போய் தண்ணி போய் அந்த மண்ணு ஃபுல்லாக உறிஞ்சி வச்சு எங்கேயாச்சும் ஓரத்தில் எங்கே பள்ளமாக இருக்கோ அந்த இடத்துல சொட்டு சொட்டாக உடஞ்சிட்டு இருக்கும் மழை காலங்களில். இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே சிப்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு மேலே சிப்ஸ் போட்டு அப்படியே இந்த இதை தட்டுறனால இது வந்து கீழே தண்ணி இறங்குறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மிங்க. அது மாதிரி மேலே வந்து ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் நம்ம வந்து டாய்லெட் போட்டிருக்கோம். மேலே ஒரு இந்தியன் டாய்லெட் வச்சு காமனாக ஒன்று நம்ம போட்டிருக்கு. மேலேயுமே வந்து யாராச்சும் வர நேரங்களில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்தியன் டாய்லெட் மேலே போட்டிருக்கு. இதுவுமே WPC விண்டோ தான். எவ்வளோ மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நீங்கள் வந்து இந்த விண்டோ வந்து ஒன்றுமே ஆகாது, அது பாட்டில் கிடக்கும். ஏன்னா பாத்ரூமில் அதிகமாக தண்ணி படுற இடம். நிறைய இடத்துல PVC போடுவாங்க, அல்லது மர டோரே போட்டிருப்பாங்க. பின்னாடி மர டோர் போட்டு பின்னாடி அலுமினியம் சீட்லாம் அடிச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த டோர் போட்டிங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. ஒரு ஃப்ரேம் வித் ஃப்ரேமோடு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமுமே வந்து WPC ஃப்ரேம் தான். இந்த ஃப்ரேமோடு பார்த்தீங்கன்னா ஒரு 6500 7000 தான் முடியும் உங்களுக்கு ஒரு டோர். நீங்கள் இப்போ பிளாஸ்டிக் டோர் போட்டிங்கன்னா ஒரு 2000 2500 முடியும். கூட ஒரு 4000 போட்டாலும் லைஃப் அது பாட்டில் கிடக்கும். இப்போ நம்முடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சின்ன இடத்துலையும் நம்ம எதனால் செட் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேயும் சரி நானும் சரி வாஸ்துப்படி நம்ம வீடை வந்து ப்ரோக்ராம் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரி அமைச்சோம்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த ஒரு ப்ரோக்ராமுமே பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து அது வந்து எங்களுக்கு வந்து நம்பிக்கையும் கிடையாது, எங்கள் ஊர் மக்களுக்கும் இந்த வாஸ்துவில் நம்பிக்கை இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இடத்த என்ன மாதிரி அமைச்சா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு புழங்குறதுக்கு வசதியாக இருக்குமோ அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து பிளான் பண்ணி கட்டுவோம். அதனால தான் ஒரு 300 சதுர அடியாக இருந்தால் கூட அந்த ஈஸியாக அந்த வீட்டை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு வசதியாகவும் காத்தோட்டத்துக்கு வசதியாகவும் நம்மளால் கட்ட முடியுது. ஸோ நமக்கு வந்து இந்த வாஸ்து மேலே நம்பிக்கை இல்லாதனால தான் ஒரு சின்ன இடத்துலையும் அந்த வீட்டை ப்ராப்பரான முறையில் காத்தோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் எல்லா வகையிலையும் எந்த அளவுக்கு வசதியாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ண முடியுது. நான் இந்த வீடை மட்டும் வச்சு நான் சொல்லலை, 300 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கேன், 340 கட்டியிருக்கிறேன், அதே மாதிரி 1500 ஸ்கொயர் ஃபீட்லையும் கட்டியிருக்கோம். என்னுடைய வீடுமே கிச்சன் வந்து எது வாஸ்துன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாகவே நம்ம கட்டியிருக்கோம். கிழக்கு பார்த்த மாதிரி தான் சமையல் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுப்பை நம்ம நேர் ஆப்போசிட்டாக மேற்க பார்த்த மாதிரியே வச்சுருக்கு. ஏன்னா வாஸ்து மேலே நம்பிக்கை இல்லாததை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டியே நேர ஆப்போசிட்டாகவே நான் அதை வச்சு கட்டியிருக்கேன். ஸோ நம்ம வாஸ்துங்கிறது நானும் நம்புறது கிடையாது,
எங்கள் ஊர் மக்களும் நம்புறது கிடையாது. அதனால் நீங்கள் சின்ன இடத்துல வாஸ்து பார்த்து நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்கான சாத்தியங்கள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ இந்த இடம் சின்ன இடம்னால இப்போ வந்து யூபிஎஸ் எல்லா வீட்லேயுமே வைக்கிறாங்க, இன்வெர்ட்டர். வீடு சின்ன இடம்னால அதுக்குன்னு ஒரு தனி இடத்தை ஒதுக்குறதுக்கு நம்ம அந்த வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால் மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு இடையில் ஒரு சின்ன லேண்டிங்கில் 2 வீட்டுக்குமே யூபிஎஸ் வைக்கிறதுக்கு மேலே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டில் தூக்கி இன்வெர்ட்டர் வச்சிடுறாங்க. அதில் மேலே தண்ணி ஊற்றுறதுக்கு, அந்த டிஸ்டில் வாட்டர் ஊற்றுறதுக்குலாம் சர்வீஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சர்வீஸ் ஆகிடுச்சு, அதை தூக்கி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் இந்த மாதிரி ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு 2 வீட்டுக்குமே நம்ம நல்லா வச்சுட்டோம். ஒரு பாக்ஸ் அடித்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு இன்வெர்ட்டர் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐடியாவும் பண்ணி இங்கே வச்சுருக்கு. இந்த வீட்டை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்கொயர் ஃபீட் 635 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதாவது 1.5 சென்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 சதுர அடி கம்மியான ஒரு இடத்துல கட்டியிருக்கோம். கார்னர் பீஸு. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் உள்ள வீடு. அதே மாதிரி மாடிலையும் அதே தான். ஆனால் மாடியில் எக்ஸ்ட்ரா ஹாலில் ஒரு பால்கனியும் பெட்ரூமில் ஒரு பால்கனி வரும். ஒரு ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10:30க்கு 11 அட்டாச் பாத்ரூமோட. இன்னொரு ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7:45க்கு 8 வித் அட்டாச் பாத்ரூமோட. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7:30க்கு 8. அந்த கிராஸ் வரனால அப்படியே குறைஞ்சிட்டு வரும். ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9க்கு 16. இதுதான் அந்த வீட்டோட அளவு. இது அப்படியே டூப்ளெக்ஸ் மேலேயும் கட்டியிருக்கோம். 1.5 சென்ட்டுக்கு உள்ள இப்படி ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு வந்து அந்த வீடியோ. கிரவுண்ட் ஃப்ளோரில் 635 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட் வித் பால்கனியோடு நம்ம கட்டியிருக்கோம். அது போக 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம ஹெட்ரூம் கட்டியிருக்கோம். அது போக மாடியில் ஒரு பாத்ரூம் கட்டியிருக்கோம். இது எல்லாம் சேர்த்து டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 35 லட்சங்க. நிறைய மக்கள் சின்ன இடம் வச்சுருப்பீங்க. இப்போ உள்ள காலத்துக்கு ஒரு சின்ன இடம் வாங்குறது அவ்வளோ சிரமமாக இருக்குது. ஒரு சின்ன இடம் தான் இருக்குது, 1 சென்ட் தான் இருக்குது, அல்லது 1.5 சென்ட் தான் இருக்குது, அல்லது 3/4 சென்ட் தான் இருக்குது. இதில் எப்படி வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னால் நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பக்காவாக அந்த சின்ன இடங்களில் எப்படி வீடு கட்டலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி தருவோம். ஏன்னா இதில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 9 வருஷத்துக்கு மேலே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். 300 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் வீடு கட்டியிருக்கேன். 10க்கு 30 லே அவுட்டில் 10க்கு 30 சைஸ் அளவில் ஒரு இடத்துல நான் வீடு கட்டியிருக்கேன். அது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிச்சனும் ஹாலும் வரும், மேலே பெட்ரூம். அதே மாதிரி 330 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கோம். என்னுடைய வீடு நான் காட்டியிருப்பேன் ஆல்ரெடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 450 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு நான் கட்டியிருப்பேன். அதே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி சின்ன இடத்துல எப்படி பிளான் பண்ணி பக்காவாக அமைக்கலாம் அப்படிங்கிறதுல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ தொண்டி அதை சுற்று வட்டாரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தர்றேன். சின்ன இடமா இருந்தாலும் சரி அல்லது பெரிய இடமா இருந்தாலும் சரி, இந்த பகுதியில் தான் நம்மளால் போய் கட்ட முடியுதுங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டதுக்கு நிறைய வெளியூர்லேருந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. இருந்தாலும் அவ்வளோ தூரத்தில் போயிட்டு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு உண்மையிலே சிரமமான ஒரு விஷயம். தொண்டி இதை சுற்றி ஒரு 20-25 கிலோமீட்டரில் உள்ள கால்ஸ் நம்மளுக்கு வந்துச்சு, என்கொயரி வந்துச்சுன்னா நம்ம கட்டி கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டடம் சம்மந்தமான சில டவுட்டுகள் இருந்தாலும் நீங்கள் என்ன கேளுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். அல்லது ஒரு சின்ன இடம் தான் இருக்குது, இதில் எப்படி கட்டலாம், நீங்கள் தூரத்தில் இருக்கிறீங்க, வெளியூரில் இருக்கிறீங்கன்னா இதில் எப்படி கட்டலான்னு கேட்டால் கூட நான் ஐடியா சொல்லுவேன். இப்போ நம்ம வீடு கட்ட போகும்போது நிறைய பேருக்கு ஏன் யூபிவிசி விண்டோ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்க்குறவங்க கூட கேட்குறாங்க. மர ஜன்னல் வச்சுருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. மர ஜன்னல் வைக்கலாம். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நிறைய ஏசி போடுறோம். இந்த மாதிரி யூபிவிசி விண்டோ போகும்போது ஏர் லாக் ஆயிரும் ஒன்றாது. அடுத்து என்ன இதில் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை காலங்களில் சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊறி சிக்க ஆரம்பிச்சிடும். அது மழையில் நிலையாட்டாக கூட அந்த ஏரில் உள்ள மாய்ஸ்டர்னால அந்த மரங்கள்லாம் ஊறி மழை காலத்தில் சிக்கும், வெயில் காலத்தில் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி குளவி கூடு கட்டும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து யூபிவிசி விண்டோவில் நம்ம தவிர்த்துக்கலாங்க. அதனால் யூபிவிசி விண்டோ வந்து நம்முடைய கட்டடத்துக்கு வந்து நம்ம பெரும்பாலும் யூபிவிசி விண்டோ தான் போட்டு கொடுப்போம். கஸ்டமர் எனக்கு யூபிவிசி விண்டோ வேணாம், எனக்கு மர ஜன்னல் தான் வேணும்னு சொன்னால் அவங்களுக்கும் மர ஜன்னல் நம்ம போட்டு கொடுக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி எங்கள் சொந்த ஊரில் 360 டிகிரி கன்ஸ்ட்ரக்ஷன் என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மூலமாக கட்டின 48வது வீடு. 135 ஸ்கொயர் ஃபீட்டில் டபுள் பெட்ரூம் உள்ள ஒரு வீடு. அது எப்படி காத்தோட்டமாக இப்படி வெளிச்சமாக இருக்கக்கூடிய இடத்த வேஸ்ட் பண்ணாமல் எப்படி கட்டியிருக்கோம் அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கேன். நீங்களும் வாய்ப்பு கிடைச்சுன்னு சொன்னால் உங்களுடைய இடங்களை முடிஞ்ச அளவு அந்த இடத்துல வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த இடத்துல வந்து இப்படி கட்டினா நல்லா இருக்குமா போகணும்னு சொன்னால் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.